ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவர் ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம் மத்தியில் வந்திருக்கிற பிரசாந்த் ஐயா அவர்கள் தற்போது செய்தியை வழங்குவார். இந்த அருமையான நேரத்தில் சகோதரனே சகோதரி, இந்த புதிய மாதத்தில் தேவன் நம்மை காணும்படி செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போயிட்டு சொன்னார். இவ்வளவு பெரிய ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலைகள் பாருங்கள். இந்த ஆபிரகாம் யாரு? ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் தேவன் ஆபிரகாமை நோக்கி சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் ஒருவேளை நம்மிடத்தில் சொல்லியிருந்தால் நாம் கேள்வி கேட்டிருப்போம். எங்க போகணும், எப்படி இருக்கணும், என்ன செய்யணும், இது நல்ல இடமான்ட்டு. ஆனால் ஆபிரகாம் ஒன்றும் கேட்கவில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே அவர் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தேவன் அவருக்கு தந்தார். விசுவாசத்திற்கு தகப்பன் என்ற ஒரு வட்டத்தை கூட அவருக்கு சுற்றினார். 2ஆம் வசனம் நான் பார்க்கும்போது, நான் உன்னை பெரிய ஜாதியாய் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். இன்றைக்கு உலகத்திலே நம்ம நம்பினவர்கள் நம்முடைய பெயரை கெடுப்பார்கள், நம்முடைய பெயரை நாசப்படுத்தி விடுவார்கள். ஆனால் அழைத்த தேவனோ உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னது மட்டுமல்ல, அவரை ஆசீர்வதித்தார். என் அன்பு சகோதரனே சகோதரி, இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே ஆபிரகாம் விசுவாசத்திற்கு தகப்பன் என்று பெயர் பெற்றார். அநேக ஆசீர்வாதங்களை பெற்றார். அவரு நமக்கு ஒரு முன்மாதிரியாக தேவனர் வைத்ததை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆபிரகாமை அழைத்தவர் நம்மையும் அழைக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாம் மட்டுமல்ல, லோத்தும் சொல்லுகிறார், நானும் உன்னோடு வருகிறேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லும் ஆபிரகாமும் லோத்தை அழைத்து கொண்டு போகிறார். ஆனால் ஆபிரகாம் தேவனோடு பேசுற ஒரு மனுஷன். ஆண்டவர் லோத்து அப்படி அல்ல. லோத்து கூட சேர்ந்துக்கிட்டாரு. கூட போறாங்க. 2 பேரும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்துல உன் வாழ்க்கையில நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறியா எனக்கு தெரியாது. உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த நிகழ்ச்சியில ஒரு அருமையான இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் அன்பு சகோதரர் பிரபாகரன் ஐயா அவர்களுக்கு நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்ட வார்த்தையானது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, அந்த வார்த்தையை ஆபிரகாம் தனக்குள்ளே விசுவாசித்து அதன்படி நடந்ததினால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய சுயமான ஒரு விருப்பத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போய் கேட்பதை விட்டுவிட்டு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கும் தேசத்திலோ அல்லது இடத்திலோ அவர் உங்களை நடத்தும் விதமாக நீங்கள் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் பயந்து அவருடைய சமூகத்தை நித்தம் நாடி அவரை தேடுவீர்களானால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து அதன்படி நடப்பீர்களானால், தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு அருளின அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் தந்து உங்கள் வாழ்க்கையை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.